ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? போலீசார் இது பற்றி என்ன சொல்றாங்க? பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செம்பியம் போலீசார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 30 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரது வீடு அருகே, புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட 11 பேர் முதலில் சரணடைந்தனர். பின்னர் போலீசாரின் தொடர் நடவடிக்கை காரணமாக பல்வேறு ரவுடிகள், அதே போல வழக்கறிஞர்கள் என கிட்டத்தட்ட 29 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது பணப்பரிமாற்றம் யார் யார் செய்தது, அவரது ஆயுதங்கள் யார் யார் சப்ளை செய்தது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கடந்த 2 மாதங்கள் ஆய்வு செய்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மொத்தம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 5000 பக்கங்கள் குற்றம் பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாகவும் 30 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை 30 பேர் இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு தலைமறைவாக உள்ள சம்பவ செந்தில் மற்றும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.